வெல்கம் டு லேர்ன் வித் ஜெனி. இந்த வீடியோவில் நம்ம எஸ்எஸ்சி எம்டிஎஸ் 2019 ஷிஃப்ட் வைஸ் சொல்யூஷன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஷிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா August 6 ஷிஃப்ட் 2 இதாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின், த ரேடியஸ் ஆஃப் அ சர்க்குலர் சிலிண்டர் இஸ் 7 cm. Its height is twice its radius. What is the curved surface area of the cylinder? ஸோ இங்கே ரேடியஸ் வந்து 7 cm கொடுத்துட்டாங்க, ஹைட் வந்து twice its radius 2r, அப்போது 14. ஸோ நம்மக்கிட்ட கேட்டிருக்கிறது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா சிஎஸ்ஏ ஆஃப் அ சிலிண்டர் ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா 2πRh. ஸோ அப்போ 2 × 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 7, ஹெச்சோட வேல்யூ வந்து 14. ஸோ ஒன்ஸ் ஆர் கேன்சல் ஆகிடும். ஸோ 22 × 2 வந்து 44, 44 × 14, 44 × 14 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 616 cm². ஆப்ஷன் 2 தான் நம்மளோட ஆன்சர். அடுத்த கொஷின், a person goes from A to B with a speed of 30 km/h. He comes back from B to A with a speed of 20 km/h. What is its average speed for the entire journey? ஸோ ஒருத்தர் வந்து ஏலேருந்து பிக்கு போகிறாரு, ஏலேருந்து பிக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா 30 km/h போகிறாரு. அதே மாதிரி பிலேருந்து ஏக்கு வராரு, அப்போ வந்து பார்த்திங்கன்னா 20 km/h போகிறாரு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து சேம் தான், கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் சேமாக இருந்து ஸ்பீட்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்கன்னா இதுக்கு ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஆவரேஜ் ஸ்பீட் ஃபார்முலா வந்து பார்த்திங்க அப்படின்னா 2xy/x+y. அதாவது எக்ஸுன்றது இங்கே 30, ஒய்ன்றது வந்து இங்கே 20. ஸோ அப்போது 2 × 20 × 30 டிவைடட் பை x+y, 30 + 20, 30 + 20 எவ்வளோ? 50. ஸோ அப்போ இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 × 600 வரும். 2 × 600/50 வச்சுக்கலாமா? ஸோ இது ரெண்டு கேன்சல் பண்ணுங்கள். 1s are 12s are 12 2s are எவ்வளோ? 24. ஸோ அப்போ ஆவரேஜ் ஸ்பீட் வந்து பார்த்திங்கன்னா 24 km/h. ஆப்ஷன் 4 தான் நம்மளோட ஆன்சர். அடுத்த கொஸ்டின், the sum of two numbers is 77 and their ratio is 6:5. what is the difference? ஓகே, ஸோ ரெண்டு நம்பர் இருக்குது, அதோட ரேஷியோ வந்து 6:5 கொடுத்துட்டாங்க. அப்போ 6x + 5x, ஏன்னா சம் கொடுத்துருக்காங்க இல்லையா, சம் வந்து 77 கொடுத்துருக்காங்க. அப்போ 11x தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 77. அப்போ x is equal to 7. நம்மக்கிட்ட டிஃப்ரென்ஸ் தானே கேட்டிருக்காங்க. டிஃப்ரென்ஸ்ன்றது 6 - 5, 6 - 5 என்னது? 1, அதாவது 1x. அந்த 1x தான் 7. ஸோ அப்போ டிஃப்ரென்ஸ் வந்து 7. ஆப்ஷன் 3 தான் நம்மளோட ஆன்சர். அடுத்த கொஸ்டின், இங்கே ஏக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி பிக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் a + b? ஸோ ஏ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். a is equal to, ஸோ 8/4 2, இது ஒரு 2 வரும். 3 - 1 வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 2 வரும். அடுத்து இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 2/3 வந்து 6, 3/6 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1/2 வரும். 1/2 × 6 பண்ணிங்க அப்படின்னா 1s are 3. ஸோ இந்த மொத்த வேல்யூ வந்து உங்களுக்கு 3ன்னு வந்திருக்கு. ஸோ அப்போ 2 × 2 4, 4 + 3 வந்து 7. ஸோ அப்போ ஏவோட வேல்யூ வந்து நம்மளுக்கு என்னென்னு வந்திருக்கு? 7 வந்திருக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 4/8 வந்து 1/2, 1/2 × 2, 2 2 கேன்சல் ஆகிடும். ஸோ 1 மட்டும் இருக்கும். 1 + நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீதி 7 × 3 21. ஸோ 21 + 2 22. ஸோ பியோட வேல்யூ வந்து நமக்கு 22 கிடச்சிருக்கு, ஏவோட வேல்யூ 7 கிடச்சிருக்கு. அப்போ a + b 7 + 22 which is equal to 29. ஆப்ஷன் 4 தான் நம்மளோட ஆன்சர். அடுத்த கொஸ்டின், 26% of A is 832. ஸோ 26/100 into A, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா 832ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா 31%. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் 13 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். 13 2s are, இதை 13 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 6 are 78, மீதி வந்து 5 வரும், 52. ஸோ 52ன்றது வந்து பார்த்திங்கன்னா 4s are. ஸோ அப்போ A is equal to 6400 divided by 2. ஸோ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 3200. ஸோ ஏ வந்து 3200 தெரிஞ்சிருச்சு. 31% கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 31/100 into 3200. ஸோ இந்த 2 0 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 32 × 31. ஸோ 32 × 31 பண்ணிங்கன்னா 2 3 + 6 9, 3 3 are 9. ஸோ 992 தான் நம்மளோட ஆன்சர். ஆப்ஷன் சி. அடுத்த கொஷின், ஆவரேஜ் ஆஃப் A and B is 36. Average of B and C is 42. What is the difference between C and A? ஸோ நம்மளுக்கு இங்கே வந்து A + B/2 வந்து 36. அப்போ A + B என்ன வந்திருக்கும்? 72. அதே மாதிரி B + C/2 வந்து பார்த்திங்கன்னா 42. அப்போது B + C வந்து பார்த்திங்கன்னா 84 வந்திருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணுங்கள். சப்ராக்ட் பண்ணிங்கன்னா BB கேன்சல் ஆகிடும், மீதி வந்து A - C இருக்கும். இதை சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா 72 - 84 வந்து -12 வரும். ஸோ நம்மக்கிட்ட டிஃப்ரென்ஸ் தான் கேட்டிருக்காங்க, பிட்வீன் C and A தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து 12 தான் ஆன்சர். அடுத்த கொஷின், ஸோ the marked price of an article is 2800. the selling price of an article is 2408. ஸோ நம்மளுக்கு டிஸ்கவுண்ட்டோட பர்சன்டேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மார்க்டு ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு வந்து 2800.
அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 2408 ரூபீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 392 ரூபீஸ் டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ பர்சன்டேஜ் தானே கேட்டிருக்காங்க. ஸோ 392 டிவைடட் பை மார்க்டு ப்ரைஸ் எவ்வளோ 2800 இன்ட்டு 100. ஸோ இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிடும். 7 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 7 4s ஆர், இதை 7 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 5 ஆர் 35, 42 6. ஸோ 1s ஆர் கேன்சல் பண்ணிங்கன்னா 14. ஸோ அப்போ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 14. ஆப்ஷன் 4 தான் நம்மளோட ஆன்சர். அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் 59, 63, 68, 77, 74, 73 when each number is divided by 23? ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டோட்டலாக வந்து 6 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 6 நம்பர்ஸோட ஆவரேஜ் வந்து என்னவாக இருந்திருக்கும் when it is divided by 23ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 6 நம்பரோட ஆவரேஜ் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். 59, 63, 68, 77, 74 and 73. So 12, 20, 27, 27 plus 4, 31, 31 plus 3, 34. So 3, 8, 8 plus 12, 20, 20 plus 21, 41. So 414 வருது. ஸோ இதுதான் சம். எத்தனை நம்பர் இருக்குன்னா 1 2 3 4 5 6. ஸோ 6 நம்பர்ஸ் இருக்குது. அப்போ ஆவரேஜ் என்ன வந்திருக்குன்னா 414 டிவைடட் பை 6. ஸோ 1s ஆர் 6 ஆர் 36, 54, 9. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு ஆவரேஜ் வந்து 69 கிடைக்குது. இப்போ இந்த ஆவரேஜை 23ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 23ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ 1s ஆர் 3s ஆர். ஸோ அப்போ நம்மளுக்கு கிடைக்கிற ஆவரேஜ் வந்து 3 தான் நம்மளோட ஆன்சர். அடுத்த கொஸ்டின், ஸோ ட்ரெயின் crosses a stationary pole in 3 minutes. It crosses a 600 meter long platform in 5 minutes. What are the length and speed of the train? ஸோ length of the train speed of the train கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது ஒரு ஸ்டேஷ்னரி போல் க்ராஸ் பண்ணுது. இப்போ நான் length of the train வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்னு வச்சுக்கிறேன். லென்த் ஆஃப் த பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா 600 கொடுத்துட்டாங்க கொஷின்லேயே. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ட்ரெயின் வந்து அந்த ஸ்டேஷ்னரி போல் எவ்வளோ நேரத்தில் கவர் பண்ணுது? 3 மினிட்ஸில் கவர் பண்ணுது. அந்த 3 மினிட்ஸை செகண்ட்ஸாக மாற்றிக்கிட்டோன்னா 180 செகண்ட்ஸ். ஸோ இப்போ x/180 இதுதான் ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயினாக இருந்திருக்கும். இது எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கும்னா அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணுது இல்லையா, பிளாட்ஃபார்ம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் என்னவாக இருந்திருக்குன்னா x + 600 இருந்திருக்கும். இது எவ்வளோ டைமில் கிராஸ் பண்ணுதுன்னா 5 மினிட்ஸ். ஸோ 5 மினிட்ஸை நீங்கள் செகண்ட்ஸாக மாற்றினீங்கன்னா 300 செகண்ட்ஸ். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். 6 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 3s ஆர், இது 5s ஆர். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5x = 3x + 1800. அப்போ 2x = 1800, x = 900 கிடச்சிரும். ஸோ எக்ஸ் வந்து 900 தெரிஞ்சிச்சு, அதாவது லென்த் ஆஃப் த ட்ரெயின் கிடச்சிருச்சு. இப்போது நம்மளுக்கு லென்த் ஆஃப் த ட்ரெயின் 2 ஆப்ஷனில் 900 இருக்குது. ஸோ அடுத்து நம்ம ஸ்பீட் கண்டுபிடிக்கணும். இந்த எக்ஸ் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுங்கள், இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஸோ அப்போ 900/180. ஸோ 900/180 பண்ணோம் அப்படின்னா 1s ஆர் 5s ஆர். ஸோ 5 மீட்டர்/செகண்ட் கிடச்சிருக்கு நம்மளுக்கு km/hல கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இன்ட்டு 18/5 km/h. ஸோ இது பண்ணிங்கன்னா 5 கேன்சல் ஆகிடும். அப்போ 18 km/h. ஸோ 900 மீட்டர் and 18 km/h. இதுதான் நம்மளோட ஆன்சர். அடுத்த கொஸ்டின், x/y/z is equal to 1/2/3. x² + y² + z² is equal to 224. Find the value of x + y + z. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரேஷியோ வந்து 1/2/3ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ 1a² + 2a² + 3a² is equal to 224. ஸோ அப்படியே ஆட் பண்ணிங்க அப்படின்னா a² + 4a² + 9a² is equal to 224 வரும். ஸோ 9 + 4 13, 13 + 1 14. ஸோ 14a² is equal to 224. ஸோ 14 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 16 டைம்ஸ் வரும். இப்போ a² is equal to 16னா ஏவோட வேல்யூ வந்து என்ன வந்திருக்கும், 4 வந்திருக்கும். ஸோ a is equal to 4 கிடச்சிருச்சு. நம்மக்கிட்ட கேட்டிருக்கிறது x + y + z. ஸோ x வந்து 1a, y வந்து 2a, z வந்து 3a அப்படி தான் எடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ அப்போ இது மூணுத்தையும் ஆட் பண்ணோன்னா a + 2a 3a, 3a + 3a 6a. அப்போ 6a is equal to 6 × 4 which is equal to 24. ஸோ இதுதான் x + y + z. ஸோ அப்போ ஆப்ஷன் 2 தான் நம்மளோட ஆன்சர். அடுத்த கொஸ்டின், if 12,000 is invested for 2 years at compound interest at the rate of 20% per annum, then what is the interest? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 12,000ன்ற அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து 2 years காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் பண்ணியிருக்கோம். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா ஃபஸ்ட் எழுதிக்கலாம். என்னென்னா p × 1 + r/100 the whole power n minus 1. இதுதான் நம்மளுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா. ஓகே, ஸோ p வந்து 12,000, அதாவது பிரின்சிபல் வந்து 12,000 கொடுத்துட்டாங்க. r ரேட் வந்து 20%. ஸோ 20/100 1/5. ஸோ 1 + 1/5 நம்மளுக்கு 6/5 கிடச்சிரும். மேலே n நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து இங்கே 2 -1. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12,000 × 6² / 5² வந்து 36/24.
5 minus 1 இது மேலே போச்சுன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12,000 into 11 by 25 வந்துடும். ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணோன்னா 1s are 12 into 10 into 4 வருமா. ஸோ 480 into 11. ஸோ 480 into 11 வந்து பார்த்திங்கன்னா 4800 plus 480. ஸோ அப்போ 0821. ஸோ 5280 வரும். ஸோ இதுதான் நம்மளோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஆப்ஷன் 1 தான் நம்மளோட ஆன்சர். அடுத்த கொஷின், the cost price of an article 1 is 6 times of profit earned by selling it at SP1. Cost price of article 2 is 3 times the loss incurred by selling it at SP2. If the cost price of the articles are the same, what is the ratio of SP1 and SP2? ஸோ இங்கே வந்து ரெண்டு ஆர்டிகல் இருக்குது, A1 ஒரு ஆர்டிகல் இருக்குது, A2 ஒரு ஆர்டிகல் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் வந்து ரெண்டுத்துக்குமே சேம்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரெண்டுத்தோட காஸ்ட் ப்ரைஸையும் நான் என்ன பண்ணுறேன், 600ன்னு வச்சுக்கிறேன். ஏன் 600 வச்சுக்கிறேன்னா இங்கே 6 times the profit கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ எனக்கு கேன்சல் பண்ண ஈஸியாக இருக்கும், அதனால் நான் 600ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ காஸ்ட் ப்ரைஸ் 600 தெரிஞ்சிச்சு. ப்ராஃபிட் வந்து காஸ்ட் ப்ரைஸ் வந்து 6 times ஆஃப் ப்ராஃபிட். அப்போ ப்ராஃபிட் வந்து என்ன வந்திருக்கும், 1/6 ஆஃப் காஸ்ட் ப்ரைஸாக வந்திருக்கும். ஸோ 1/6 ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ்ன்றப்ப 100. ஸோ ப்ராஃபிட் 100, ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிச்சு, 100ன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ ப்ராஃபிட் ப்ளஸ் காஸ்ட் ப்ரைஸ் தான் நம்மளுக்கு செல்லிங் ப்ரைஸ். அப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து 700. இது வந்து SP1. ஓகே, அடுத்தது இங்கே வந்து லாஸ், எவ்வளோ லாஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிகல் இஸ் ஆர்டிகல் 2 இஸ் 3 times த லாஸ். ஸோ 3 times த லாஸ்னால் அப்போ லாஸ் வந்து 1/3 ஆஃப் காஸ்ட் ப்ரைஸாக வந்திருக்கும். ஸோ 1/3 into 600. ஸோ 200 வந்திருக்கும். ஸோ 200 rupees லாஸ் தெரிஞ்சிச்சு. ஸோ அப்போது செல்லிங் ப்ரைஸ்ன்றது காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் லாஸ். அப்போ இங்கே செல்லிங் ப்ரைஸ் என்ன வந்திருக்கும் அப்படின்னா 400 வந்திருக்கும். ஸோ அப்போ இது ரெண்டுத்தோட ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 700/400. ஜீரோஸில் கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும், நமக்கு 7:4 தான் நம்மளுக்கு ரெண்டு செல்லிங் ப்ரைஸோட ரேஷியோ. ஆப்ஷன் 2 தான் நம்மளோட ஆன்சர். அடுத்த கொஷின், if ₹1000 is invested for 2 years at simple interest at the rate of 12.5% per annum, what is the amount? ஸோ நம்ம வந்து 1000 rupees வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம், 2 years இன்வெஸ்ட் பண்ணுறோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 12.5%. ஸோ 1/8ன்னு வச்சுக்கலாம். அதாவது நம்ம இங்கே போகிறது வந்து P into R into T. T வந்து 2 years, R வந்து 12.5%, அதை வந்து 1/8ன்னு போட்டிருக்கோம். P வந்து 1000 rupees. ஸோ இதெல்லாம் கேன்சல் பண்ணிங்கன்னா 1s are 125. 125 into 2 வந்து பார்த்தீங்கன்னா 250. ஸோ 250 தான் நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். நம்மக்கிட்ட கேட்டிருக்கிறது அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன வரும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பிரின்சிபல். ஸோ 250 + 1000 வந்து எவ்வளோ வரும், 1250 தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர். அடுத்த கொஷின், the proportion of students in 3 classes is 3:4:5. If the number of students is increased by 20 in each classes, the proportion changes to 4:5:6. What is the initial number of students in 3 classes taken together? ஸோ நம்மக்கிட்ட வந்து 3:4:5 கொடுத்துருக்காங்க இல்லையா. நம்ம ஃபஸ்ட்டு 2 கிளாஸ் மட்டும் எடுத்துக்கலாம். என்ன ரேஷியோவில் இருந்திருக்கும், 3x/4xன்ற ரேஷியோவில் இருந்திருக்கும். 2 கிளாஸ்லையுமே 20 ஆட் பண்ணுறாங்க இல்லையா, +20 + 20. இந்த ரேஷியோ என்ன மாறிடுது அப்படின்னா 4:5 மாறிடுது. ஸோ 4/5 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 15x + 100 is equal to 16x + 80. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை சப்ராக்ட் பண்ணோன்னா x is equal to 20ன்னு கிடைக்கும். ஸோ நம்மக்கிட்ட கேட்டிருக்கிறது இனிஷியல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 3 கிளாஸ் டுகெதர். ஸோ 3:4:5 மூணுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 3 + 4 7, 7 + 5 வந்து 12. அப்போ 12x தான் நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. 12 into 20 which is equal to 240. ஸோ ஆப்ஷன் D தான் நம்மளோட ஆன்சர். அடுத்த கொஷின், 5 technicians of Studio A can do a work in 30 days. 8 technicians of Studio B can do the same work in 15 days. In how many days can one technician of Studio A and one technician of Studio B together do the same work? ஸோ 5 technicians of A அவங்க சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க்கை 30 daysல முடிக்கிறாங்க. அப்போ ஒரு டெக்னீஷியன் வந்து 150 daysல முடிச்சிருப்பாங்க. 30 into 5 150 days. அதே மாதிரி 8 technicians of B வந்து ஒரு ஒர்க்கை வந்து 15 daysல முடிக்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு டெக்னீஷியன் வந்து 15 into 8 120 daysல அந்த ஒர்க்கை முடிச்சிருப்பாங்க. இது ரெண்டுத்துக்கும் LCM 600 எடுத்துக்கலாம். ஸோ 600ன்றது 4s are, இங்கே வந்து 5s are. ஸோ அப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறாங்க. அதாவது இன் ஹவு மெனி டேஸ் கேன் ஒன் டெக்னீஷியன் ஆஃப் ஸ்டுடியோ ஏ அண்ட் ஒன் டெக்னீஷியன் ஆஃப் ஸ்டுடியோ பி, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை பண்ணும்போது 4 + 5 வந்து 9 கரெக்டாக. ஸோ அப்போ நம்மளுக்கு டேஸ் வந்து 600/9. ஸோ 600/9 நம்ம கேன்சல் பண்ணோன்னா 3 200. ஸோ 200/3 வந்து உங்களுக்கு எவ்வளோ வரும், 66 2/3 days. ஸோ அப்போ இதுதான் நம்மளுக்கான ஆன்சர்.